நெடுங்காலம் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அற்புதமான ஒரு நல்ல நாள் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட துன்பமானாலும் தீர்கின்ற மார்த்தாண்டக கரிநாள் 15 ஜூன் மாதம் 2022 சனிக்கிழமை. பல கோடி நெடுங்கால கர்ம வினைகள் உடனடியாக தீரும். கும்பகோணம் சென்னை மார்க்கத்திலே சோழபுரத்திலே சங்கு சக்கரத்துடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சிவபூரணி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்திலே மிக மிக அபூர்வமான ஒரு நல்ல நாள். சனீஸ்வர லோகத்திலிருந்து அத்தனை மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ஜிங்ஜாட்சிகள், பரமஹம்சர்கள், யதீந்தார்கள், வல்லபாச்சாரர்கள் வருகின்றார்கள். அன்று நீங்கள் அந்த முக்கன் மாலீஸ்வரரை பூஜை செய்யும் போது சிவபூஷணி கைலாசநாதருக்கு அபிஷேகம் செய்து பெரிய பெரிய எள்ளுருண்டை, எள்ளு சாதம், எள்ளோரை, புளியோரை, கருவேப்பிலை பொடி சாதம் இப்படி தான தர்மங்களை கொடுக்கும் பொழுது நமது பல கோடி ஜென்மத்திலே ஏற்பட்ட கர்ம வினைகள் எங்கும் தொற்றிருக்கலாம். இப்போ உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த வாரம் ஒரு கரிநாள் பிரபலாரிஷ்ட யோகம் அன்று முக்கியமான சில தஸ்தாவேஜுகளிலே உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் கையெழுத்தெல்லாம் போட்டார்கள். அவர்கள் இன்றைக்கு மிகவும் தோல்வி நிலையை சந்தித்தார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட கரிநாள் சனிக்கிழமை கூடும் நல்ல நாளிலே நீங்கள் சனீஸ்வரமூர்த்திக்கு வெண்ணையும் எள்ளும் கலந்த அருமையான வெண்ணெய் காப்பு சேர்த்து அதை நீங்கள் செய்யும்பொழுது, மேலும் அங்கேயே தர்ப்பணத்தை செய்யும்பொழுது பலனோ கோடான கோடி. நிறைய எள்ளுருண்டை, நிறைய எல்லோதரை, கருப்பு கருநீல வண்ண ஆடைகளை தானம் பண்ணுவது, கருப்பன், கருப்பையா, கருப்பு மூர்த்தி, இப்படி நீலமேகம் போன்ற கருப்பு நீலம் சம்பந்தப்பட்ட பெயர் உடைய மனிதர்களுக்கு, அடியார்களுக்கு அல்லது அவர்கள் மூலமாக தானம் அளிப்பதும், நல்ல நாளே பார்க்காம கண்ணாப்பினா நாள் பார்க்க செய்த காரியங்கள் ஏற்பட்டுள்ள பெரும் தடங்கல்கள் உடனடியாக தீரும். கோர்ட்டு வழக்குகள், சொத்து தாவாக்கள், பதவி உயர்வுகள் கிட்டாமல் இருந்ததற்கு நல்ல வழிமுறை, அதுக்கு விடிவு காலம் கிடைக்கும். நாள் கிழமை, ராகு காலம், யமகண்டம் போன்றவற்றை எதையும் பார்க்காமல் எனக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை சொல்வார்கள். ஆனால் படாத பாடு படுகின்றார்கள். அதற்கும் ஒரு நல்வழி பிறக்கும். மேலும் விளக்கங்கள் பெறுவதற்கு நமது ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனிதமான ஆன்மீக இதழிலும் இதை பற்றி போட்டுள்ளோம், பாருங்கள். திருநள்ளார் போல கரிநாட்கள், சனிக்கிழமை, அமாவாசை இந்த நாட்களிலே தவறாமல் வழிபட வேண்டிய ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தியும் இவரே. ராஜாதிபதி பட்டம் சொல்லுவாளே, மந்திரி, பிரதம மந்திரி, முதல் மந்திரி அவர்களுக்கு பட்டங்கள் கிடைக்கின்ற இடம் இந்த இடம். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள எல்லோரும் முயல வேண்டும். இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்வதும் பெரும் புண்ணியம். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது பலன்கள் கோடான கோடியாக பெருகும் என்பது முன்பு ஒன்றை சொன்னதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டலாக இதை சொல்கின்றோம். இது கண்டிப்பாக செய்து தான் தீர வேண்டும். இந்த வருஷம் நல்லவர்களுக்கும் சோதனை, நல்லவர்களுக்கும் கெடுதல் நடக்கும். என்ன செஞ்சாலும் நன்றி கெட்ட உலகையா அப்படின்னு சொல்கிறீங்கள. ஒருத்தர் கஷ்டம் வந்தால் ஊரே பார்த்து சிரிக்குதுன்னு சொல்கிறீங்கள. அந்த மாதிரியான நிலைமை வராத வீடு என்பது இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் வராமல் இருப்பதற்கு தற்காத்து கொள்ள ஸ்ரத்தையும் பக்தியும் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம், நீ உங்களுடைய கர்மாக்களை, நித்திய கடன்களை நீங்கள் மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிகடன் இதை செய்தாலே போரும். எல்லா விதமான கடன்களையும் தீர்த்து ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள், பேரு, புகழ், பட்டம், பதவி, யோகம் அத்தனையும் கொடுக்கின்ற அற்புதமான கரிநாள் கூடிய சனிக்கிழமை 15 ஜூன் மாதம் 2024 ஆனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. மாதப்பிறப்பே இப்படி அமையும் பொழுது அந்த மாதம் பூரா எப்படி இருக்கும் பாருங்கள். பெரும் போராட்டம், எங்கு வேணாலும் போராட்டம், எந்த இடத்திலும் நீயா நானா போட்டி பெரும் அளவிற்கு நாட்டிலே, உலகத்திலே, தேசத்தில், மாநிலத்தில் நடக்கும்னு நினைப்போம், நடக்காதுன்னு நினைப்போம், நடக்கும். இப்படித்தான் 2ஆம் கட்ட நிலையில் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் உடனடியாக புறப்படுங்கள். இன்றைய 10 பேருக்கு சொல்லுங்கள், தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் எப்படி பத்திரிக்கை ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களோ, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு எப்படி பணங்காசு ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களோ, இந்த மாதிரி கோயிலுக்கு செல்வதற்கும் செல்லுங்கள். சோழபுரம் திருப்பனந்தாளுக்கு முன்னாடி இருக்குது, அணக்கரைக்கு அந்தண்ட இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அரசு கலைக்கல்லூரிக்கு அடுத்தாப்புல சோழபுரம். நீங்கள் போங்க, அந்த ஈஸ்வர பட்டம் கிடைத்த இடத்துக்கு நீங்களும்
அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே அருளால் அருணாச்சலா.